அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் விஜிலன்ஸ் டாக்டர் பா. தமிழ் பாரதி ஆனந்தன். இன்று ஆங்கில புத்தாண்டு. வருடந்தோறும் நாம் கொண்டாடும் ஆங்கில புத்தாண்டு எப்படி வந்தது என்று தெரியுமா நண்பர்களே? தெரியாதவர்களுக்கு இந்த பதிவில் ஆங்கில புத்தாண்டு பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவலை தற்போது பார்ப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் அதிலுள்ள முழுமையான கருத்துக்களை நாம் தெரிந்து வைத்திருந்தால்தான் தெரியாத மற்றவர்களுக்கு நாம் விளக்கி கூற முடியும். இந்த சிறப்பு நாளினை ஜாதி, மதம், மொழி, இனம் என வேறுபாடின்றி மக்கள் அனைவரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக கொண்டாடும் நாளாகத்தான் இந்த நாள் திகழப்படுகிறது. வாங்க ஆங்கில புத்தாண்டு பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். உலகம் முழுவதும் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் நாள்தான் இந்த ஆங்கில புத்தாண்டு. வருடந்தோறும் ஜனவரி மாதத்தின் முதல் தினம் ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த புத்தாண்டு எப்படி வந்தது என்று கேட்டால் நம்மில் பலருக்கும் தெரியாது என்றுதான் சொல்வோம். அதுதான் உண்மையும் கூட. வருடத்தின் புதிய தினத்தை வரவேற்கும் நாம் அந்த தினம் எப்படி தோன்றியது என்பதன் வரலாற்றை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வாங்க தெரிந்து கொள்ளலாம். உலகத்திலேயே நியூசிலாந்து நாட்டின் சமோவா பகுதியில்தான் முதலில் ஆங்கில புத்தாண்டானது பிறக்கிறது. இந்திய நேரப்படி டிசம்பர் 31 மாலை 4:30 மணிக்கு அந்த நாட்டில் புத்தாண்டு பிறந்து விடுகிறது. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் மாலை 6:30 மணியளவில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. ஜனவரி மாதம் முதல் தேதியை தான் புத்தாண்டின் முதல் நாளாக பின்பற்றி வருவது சுமார் 500 வருடங்களுக்கு மேலாகத்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 2000 ஆண்டுகளுக்கு முன் மெசபடோனியர்கள் மார்ச் 25 தான் ஆண்டின் முதல் நாளாக கருதி வந்தார்கள். அவர்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு ஆண்டுக்கு 10 மாதங்கள் மட்டும்தான் இருந்தது. மார்ச் மாதம் ஆண்டின் முதல் மாதமாகவும் மார்ச் 25 ஆண்டின் முதல் தேதியாகவும் இருந்தது. இயேசுவின் தாய் மேரி கர்ப்பமுற்ற தேதி என்பதால் இந்த நாளை புத்தாண்டு தினமாக அனுசரித்தனர். ரோமானியர்களின் கேலண்டரில் சூரியனின் நகர்வு தன்மையை அடிப்படையாக கொண்டு மார்ச் மாதம் 1 புத்தாண்டு தினமாக கொண்டாடத் தொடங்கினார்கள். ரோமானிய மன்னர்களில் ஒருவரான நுமா டோம்ப்ளியஸ் என்பவர் 10 மாதமாக இருந்த ஆண்டில் கூடுதலாக 2 மாதங்களை சேர்த்து ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் என்றாக்கினார். முதல் 2 மாதங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி என்று பெயர்கள் வைத்தனர். ரோமர்களின் கடவுளான ஜெனஸ் நினைவாகத்தான் ஜனவரி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் மற்ற மாதங்களுக்கும் அதனை பின்பற்றியே பெயர்களை வைத்து மகிழ்ந்தனர். அந்த முறைதான் இப்போது பின்பற்றப்படுகிறது. ரோமானிய மன்னர் ஜூலியஸ் சீசர் என்பவர்தான் ஜனவரி 1 ஆண்டின் முதல் நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதை இயேசு பிறப்பதற்கு 46 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது கிமு 46ஆம் ஆண்டில் அறிவித்தார். அவர் பின்பற்றிய கேலண்டர் முறை ஜூலியன் கேலண்டர் முறை என அழைக்கப்பட்டது. கிபி 1582ஆம் ஆண்டு போப் 13ஆம் கிரிகோரி ஜூலியன் கேலண்டரை ரத்து செய்துவிட்டார். 4 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு லீப் ஆண்டு என்று கூறி அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்கள் என்று 365 நாட்களையும் 12 மாதங்களுக்கு மிகச் சரியாக அடக்கினார். அதனை அடுத்து உலகம் முழுவதும் கிரிகோரியன் கேலண்டர் முறை நடைமுறைக்கு வந்தது. கிரிகோரியன் அறிவித்த முறைப்படி வருடத்தின் முதல் நாள் ஜனவரி 1 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேலாக ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு தினமாக அனைத்து மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினத்தில் சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் ஜாதி, மதம், மொழி, இனம் பாகுபாடின்றி மக்கள் அனைவரும் சமம் என்ற ஒற்றுமையுடன் பட்டாசுகளை வெடித்தும் வான வேடிக்கைகளை நிகழ்த்தியும் அனைவருக்கும் இனிப்புகளை பரிமாறியும் ஒவ்வொரு புத்தாண்டையும் வரவேற்று மகிழ்ந்து வருகின்றோம். இதுவரை போனதெல்லாம் போகட்டும், இனி வரும் காலம் நல்லதாக அமையட்டும். இந்த புதிய ஆண்டில் புதிய சிந்தனைகளோடு நீங்கள் புதிதாக தொடங்கும் அனைத்தும் வெற்றியாக திகழட்டும். பிறந்திருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டிலிருந்து அனைவரும் சென்ற ஆண்டில் நடந்த கசப்பான சம்பவங்கள் அனைத்தையும் மறந்து இனிப்பான புதுமைகள் புகுந்து மனநிறைவான மங்கள ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் அமையட்டும்.
புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இன்பம் நிலைக்கட்டும். அனைவருக்கும் எங்கள் நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ், விஜிலன்ஸ் டிவி மற்றும் விஜிலன்ஸ் மக்கள் இயக்கத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.